அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஹெல்த் டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் என்னென்ன பொருட்கள்லாம் வைக்கக்கூடாது, வைக்கிறது மூலிமா எவ்வளோலாம் கெடுதல் நம்ம உடலுக்கு வந்து சேருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங். இந்த வெப்சைட்ல நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். விலைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தாங்க கிடைக்குது. இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்லேயுமே அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லேயுமே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணி தான் பாருங்களேன். நம்மில் பலர் குளிர்சாதன பெட்டியில் ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். இதில் நாம் பதப்படுத்தப்பட்ட மற்றும் பதப்படுத்தாத பொருட்களையும் கூட சேமித்து வைக்கின்றோம். ஆனால் இதில் நமது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய பல தீமைகள் உள்ளன. ஃப்ரிட்ஜில் சேமித்து வைக்கக்கூடிய சில உணவுகள் எவ்வாறு நமது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாமா? ஃப்ரிட்ஜில் ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து சேமிப்பது சிறந்த வழியாகும். நமது ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய பல வகையான பொருட்களை நாம் சேமிக்கும் போது அவற்றை தொடர்ந்து உண்ண தூண்டப்படுகிறோம். இவை ஃப்ரிட்ஜில் சேமித்து வைக்கப்படும் போது அதன் தன்மையை இழந்து மாற்று பொருளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். குளிர்சாதன பெட்டியில் நாம் சேமித்து வைக்கும் மோசமான பொருட்களை குறித்து இங்கு தெரிந்து கொள்வோம். உணவுகள் அதன் தயாரிப்பு முறையை பொறுத்து ஆரோக்கியமானதா இல்லையா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். இதில் வெள்ளை பிரெட்டுகள் சுத்திகரிக்கப்பட்டு தயாரிக்கப்படுகின்றன. இதில் உள்ள முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நீக்கப்பட்ட பின்னரே அவை நமக்கு பிரெட்டாக கிடைக்கிறது. இதுபோன்று சுத்திகரிக்கப்பட்டு தயாரிக்கப்படும் உணவுகள் உடலுக்கு ஆபத்தை விளைவிப்பவை, உடல் ஆரோக்கியத்தை மோசமாக்கி இதயம் சார்ந்த நோய்களுக்கு வழிவகுக்கிறது. இதை சாப்பிடவே கூடாது என்னும் நிலையில் ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடுவது இன்னும் மோசமான பாதிப்பை தூண்டுகிறது. பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் இவை நாம் உணவில் சேர்த்து கொள்ளும் பொழுது அவை நமது உடலில் ஆரோக்கியத்தை மிகவும் மோசமாக்கிறது. தினசரி பதப்படுத்தப்பட்ட இறைச்சி உணவுகளை உண்பவர்கள் இதய நோய் ஏற்படுறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் உள்ளன. சாதாரண தயிர் அல்லாமல் ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி என சுவையூட்டிகளை கொண்டு பயன்படுத்தி தயாரிக்கப்படும் தயிரில் 3 மடங்கு அதிகமாக சர்க்கரை உள்ளதாக கூறப்படுகிறது. இவற்றை ஃப்ரிட்ஜில் சேமித்து வைத்து தினசரி உட்கொள்ளும் பொழுது அவை நமது உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக பாதிக்கக்கூடும். அதே நேரத்தில் ஆரோக்கியமான உணவுகளை சேமித்து வைத்து சாப்பிடும்போது அல்லது சாதாரண தயிர் சாப்பிடும்போது நமக்கு எளிதில் பசியை தூண்டுவதில்லை. இது உடல் எடையை அதிகரிக்காமல் பாதுகாக்க உதவியாக இருக்கிறது. மேலும் நம் ஃப்ரிட்ஜில் அதிகமாக சேமிக்கப்படும் பொருட்களை நாம் அடிக்கடி பயன்படுத்தும் வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. அதுபோல இந்த கெச்சப் போன்ற பொருட்களை கூறலாம். கலோரிகள் அதிக அளவில் உள்ள உணவுகளில் கெச்சப் இடம்பெறுகிறது. இதில் அதிக அளவு சர்க்கரை சேர்க்கப்படுவதால் தினசரி இதனை எடுத்துக்கொள்ளும் பொழுது பல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இதற்கு மாற்றாக ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கப்படும் சாஸ்கள் பயன்படுத்தலாம். ஃப்ரிட்ஜில் சேமித்து வைத்து சாப்பிடக்கூடாத ஒன்று மயோனைஸ். இன்று நம்மில் பெரும்பாலானோர் சிக்கனுக்கு மயோனைஸ் வைத்து சாப்பிடுவதை வழக்கமாக வைத்துள்ளோம். அது எப்படி தயாரிக்கப்படுகிறது, நம்ம உடலுக்கு ஆரோக்கியமானதா இல்லையா என்பதை குறித்து எல்லாம் நாம் கவலைப்படுவதே இல்லை. 1 ஸ்பூன் மயோனைஸ் கிட்டத்தட்ட 93.8 கலோரிகளை கொண்டுள்ளது. ஃப்ரிட்ஜில் இது போன்ற பொருட்களை சேமித்து வைக்கும் பொழுது அடிக்கடி அதனை சாப்பிட வேண்டும் என்று எண்ணம் தோன்றலாம். உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய இது போன்ற பொருட்களை ஃப்ரிட்ஜில் சேமிப்பதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் சோடா
பலரது வீட்டில் ஃப்ரிட்ஜில் சோடா சேமிக்கப்பட்டு இருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். நமது முழு உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடிய பல கெடுதல்கள் இது போன்ற சோடாக்களில் அதிகமாகவே உள்ளன. இதில் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய வகையில் அதிக கலோரிகள் உள்ளது. முழுமையாக இதை உட்கொள்வதை தவிர்த்து ஆரோக்கியமான முறையில் அதனை மாற்று பொருளாக பயன்படுத்தலாம். குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் உடன் சிறிதளவு சேர்த்து அருந்தலாம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரொம்பவே பிடித்தமான ஒன்று ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. பொதுவாக உருளைக்கிழங்கில் செய்யக்கூடிய உணவுகளில் ஃப்ரிட்ஜில் சேமித்து வைக்க கூடவே கூடாது. ஏனெனில் அவை வெகு எளிதாக நச்சுப் பொருட்களாக மாற்றும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. சிலர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை போன்ற உணவுகளை ஃப்ரிட்ஜில் சேமித்து வைப்பார்கள். அதை உட்கொள்ளும் பொழுது மீண்டும் சூடுபடுத்துவார்கள். ஆனால் உருளைக்கிழங்கை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தும் போது அதில் நுண்ணுயிர்கள் வளருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இது செரிமான அமைப்பில் பாதிப்புகளை அதிகமாக ஏற்படுத்தக்கூடும். காய்கறிகள். தக்காளியை ஃப்ரிட்ஜில் சேமித்து வைக்கும் பொழுது அதன் தரமும் ருசியும் குறையும். ஃப்ரிட்ஜில் அதிக நாட்கள் தக்காளியை வைத்திருந்தால் அதன் வெளிப்புற தோல் சுருங்கி போய் அந்த தக்காளி சுவையற்றதாக மாறிவிடும். வெங்காயத்தை பொதுவாக காற்றோட்டமான இடத்தில் வைத்திருந்தால் நீண்ட நாட்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாம். இதை ஃப்ரிட்ஜுக்குள் வைத்தால் வெங்காயம் மென்மையாக மாறிவிடும். மேலும் அதில் பூஞ்சைகள் படரவிடக்கூடும் ஆபத்து உள்ளது என்று கூறப்படுகிறது. அதனால் வெங்காயத்தை இனிமேல் யாருமே ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. நல்ல ஒரு காற்றோட்டமான இடத்துல வைத்தாலே போதுமானது. அதுபோல் கத்திரிக்காயை ஃப்ரிட்ஜில் வைப்பதால் அதன் சுவை குறைந்துவிடும் என்று கூறப்படுகிறது. வீட்டு அறையில் வெப்பநிலைதான் கத்திரிக்காயை வைக்க வேண்டும். அதே போல் பிற காய்கறிகள் பழங்களுடன் கத்திரிக்காயை சேர்த்து வைக்கக்கூடாது. எப்பொழுதும் கத்திரிக்காயை தனியாக வைப்பது தான் நல்லது. அதுபோல் அந்த பூண்டையுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வைக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அது முளைச்சி வந்துடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. அதனால் வெங்காயத்தை எப்படி நம்ம வைக்கிறோமோ காற்றோட்டமான இடத்துல, அதுபோல தான் நம்ம பூண்டையுமே காற்றோட்டமான சூழலில் வைக்க வேண்டும். அப்பொழுது தான் நீண்ட நாட்கள் அந்த பூண்டு கெடாமல் அப்படியே இருக்கும். பழங்கள். வாழைப்பழத்தை பொதுவாகவே உலர்ந்த இடங்களில் வாழைப்பழத்தை வைத்திருப்பது தான் நல்லது. ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியாகும் அதிகப்படியான குளிரும் இருளும் அந்த வாழைப்பழத்தின் ஊட்டச்சத்தை கெடுப்பதோடு சீக்கிரம் அழுகவும் செய்துவிடும். எனவே வாழைப்பழத்தை ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. அதுபோல தேன். உலகத்திலேயே கெட்டுப்போகாத உணவுப் பொருட்கள் என்று ஒன்று உண்டு, அதுதான் தேன். ஆனால் நாம் இப்பொழுது கடைகளில் வாங்கப்படும் தேன் சுவை மற்றும் பலவற்றுக்காக பலவித பொருட்கள் கலக்கப்பட்டு வருகிறது. எனினும் தேனை ஃப்ரிட்ஜில் வச்சு பராமரிக்க கூடாது. மேலும் வாட்டர்மெலன், தர்பூசணி சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இது செய்வதன் மூலம் அதில் உள்ள ஆக்சிஜனேற்றங்கள் குறைந்து அதன் ஊட்டச்சத்து மதிப்பும் குறைகிறது. அதனால் தர்பூசணியை குளிர்சாதன பெட்டியில் சேமிக்க வேண்டாம் என்று நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். அதுபோல பப்பாளியை குளிர்சாதன பெட்டியில் சேமித்து வைப்பதால் அதன் சுவை மற்றும் அமைப்பின் மாற்றம் ஏற்படலாம். குளிர்சாதன பெட்டியில் குறைந்த வெப்பநிலை பப்பாளி பழுக்க வைக்கும் செயல்முறையை தாமதப்படுத்துவதால் இது நிகழ்கிறது. எனவே பப்பாளி முழுவதுமாக பழுக்கும் வரை குளிர்சாதன பெட்டியில் வைப்பதை தவிர்க்கவும். மேலும் அன்னாச்சி பழத்தை குளிர்சாதன பெட்டியில் சேமிக்கும் பொழுது அதன் அமைப்பை மற்றும் சுவையின் சரிவுக்கு வழிவகுக்கும். எனவே அதை குளிர்சாதன பெட்டியில் வைக்காமல் இருப்பது நல்லது. குளிரூட்டல் பழம் மிகவும் மென்மையாக மாறுகிறது, அதன் இயற்கையான சுவையை மாற்றுகிறது. அறை வெப்பநிலையில் அன்னாச்சி பழத்தை சேமிப்பதுதான் அதன் புத்துணர்ச்சியை பராமரிக்க உதவியாக இருக்கிறது மற்றும் அதன் பண்புகள் தேவையற்ற மாற்றங்களை தடுக்கிறது. இருப்பினும் அன்னாச்சி பழம் முழுமையாக பழுத்திருந்தால் அது மிகவும் மென்மையாக மாறுவதை தடுக்க சில நாட்களுக்கு குளிர்சாதன பெட்டியில் வைக்கலாம். ஆப்பிள்
குளிர்ந்த வெப்பநிலையானது பழங்கள் மாவாகி அதன் மிருதுவான தன்மையை இழக்க செய்யும் போது அதன் அமைப்பை மற்றும் சுவையை மாற்றும். கூடுதலாக குளிர்சாதன பெட்டியில் சேமிக்கப்படும் ஆப்பிள்கள் மற்ற உணவுகளில் இருந்து வாசனையை உறிஞ்சி அவற்றின் சுவையை பாதிக்கலாம். ஆப்பிள்களில் புத்துணர்ச்சியையும் சுவையையும் பராமரிக்க குளிர்ந்த உலர்ந்த இடத்தில் அறை வெப்பநிலையில் சேமித்து வைப்பது ரொம்பவே நல்லது. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானுமே ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.